விநாயகன் 137 மாண்புமிகு உறுப்பினர் திரு கே அசோக்குமார், மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிருஷ்ணகிரி தொகுதி கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றியம் சிக்கப்பூவத்தி ஊராட்சி குரு தொட்டனூர் கிராமத்திற்கு மின்கம்பத்துடன் கூடிய கூடுதல் தெரு விளக்குகள் 3 எண்ணிக்கை அமைக்க சிக்கப்பூவத்தி ஊராட்சியில் இருந்து 15/11/2024 அன்று இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டு மதிப்பீடு தயார் செய்து 38,982 ரூபாய் செலுத்த கோரிய அறிவிப்பு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. மதிப்பீட்டு கட்டணம் செலுத்தியவுடன் தெருவிளக்குகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி ஒன்றியம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வெள்ளாரம்பள்ளி கிராமத்தில் சர்வே எண் 73-இல் 2.02.5 ஹெக்டேர் மேய்ச்சல் தரை புறம்போக்கு நிலத்தில் 110/33 kV SS துணை மின் நிலையம் அமைக்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு நில உரிமை மாற்றம் செய்து அரசாணை எண் 499 31/12/2018 அன்று வெளியிடப்பட்டு 31,37,098 ரூபாய் அரசுக்கு கட்டுவதற்கு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டு இதுவரை பணம் செலுத்தாமல் நிலையில் உள்ளது. எனவே உரிய பணத்தை செலுத்தி வெள்ளாரம்பள்ளி கிராமத்தில் 110/33 kV SS துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் ஆவண செய்வாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கிருஷ்ணகிரி தொகுதியில் அந்த துணை மின் நிலையம் 110 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு துறைக்கு வந்திருக்கின்றன. அதற்கான மதிப்பு நிலம் வகை மாற்றம் செய்வதற்காக ஏற்கனவே போட்டதுதாங்க. இப்பொழுது நிர்வாக அனுமதி பெறப்பட்டவுடன் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய பணிகளிலும் அந்த 110 kV துணை மின் நிலையம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே நிர்வாக அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன. நிர்வாக அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் விரைவில் அந்த பணிகளை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். தலைவரே, இது 2018 வந்து அனுப்பிச்சிருக்கு தலைவரே. 19, 20, 21, 22, 23, 24 6 வருஷம் ஆகுது. நீங்க சொல்லுவீங்க உங்க ஆட்சின்னு சொல்லுவீங்க, எங்க ஆட்சி இருந்தாலும் சரி உங்க ஆட்சி இருந்தாலும் சரி, இது 6 வருஷம் ஆகிருக்குது. இதை வந்து நீங்க பரிசீலிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மறுபரிசீலனை செய்வீங்க. இல்ல தலைவரே, இன்னொரு கேள்வி இருக்கு தலைவரே. காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பெண்ணேஸ்வரம் இடத்தில் அமைந்துள்ள 110 kV துணை மின் நிலையத்திலிருந்து குட்டியானூர் 33 kV துணை மின் நிலையம் மற்றும் ஒட்டப்பட்டியில் உள்ள 33 kV துணை மின் நிலையம் ஆகியவற்றுக்கு செல்லும் மின்பாதை தனித்தனியாக செல்லாமல் ஒரே மின்பாதையில் 2 மின் நிலையங்களுக்கும் இணைக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் ஒரே மின்பாதையில் செல்வதால் சீரான மின்சாரம் கிடைப்பதில்லை. எனவே மின் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் வரை புதைவட கேபிள் அமைத்து சீரான மின்சாரம் கிடைக்க மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவண செய்வாரா என பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, துணை மின் நிலையங்களை பொறுத்தவரை நீங்கள் அறிவித்திருந்தாலும் சரி நாங்கள் அறிவித்திருந்தாலும் சரி, நிதிநிலைக்கு ஏற்ப துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு எந்தெந்த பகுதியில் புதிய துணை மின் நிலையங்களை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நிர்வாக குழுவினுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. 2018 ஆண்டில் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆண்டு அதற்கான பணிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் நம்ம 393 எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் எதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று துறை ஆய்வு செய்து நிதிநிலைக்கு ஏற்பதான் அந்த பணிகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. எனவே இந்த ஆண்டு மாண்புமிகு உறுப்பினர் சுட்டிக்காட்டிய அந்த துணை நிலையம் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொண்டு, அதேபோல சீரான மின் விநியோகத்திற்கு புதைவட கம்பிகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லியிருக்கின்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக ஏறத்தாழ 3529 மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கிருஷ்ணகிரி தொகுதியில் மட்டும் 518 மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பகுதியில் புதைவட கம்பிகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். துறையினுடைய அலுவலர்களை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் அது முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவாஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட களஞ்சேரி வெண்ணாற்றங்கரை பாலத்திலிருந்து குருப்பாலக்குடி விழுதியூர் செல்லும் 5 கிலோமீட்டர் சாலையில் சுமார் 2.5 கிலோமீட்டரில் தெருவிளக்கு இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. அங்கு தெருவிளக்கு அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டார். உங்களுக்கு ஊராட்சியில் பணம் கட்டினாதான் அவங்க பண்ணி தருவாங்க. மாண்புமிகு அமைச்சர்.
மாண்புமிகு பேரவைத் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 128 விண்ணப்பங்கள் தெருவிலையில் அமைப்பதற்காக மின்வாரியத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பகுதியில் அதற்கான விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அப்படி வரப்பெற்றிருந்தால் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை என்றால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அது அறிவுறுத்தப்படும் என்பதை மாண்பு பேரவைத் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அசோகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சார அமைச்சர் சொன்ன மாதிரி போன தடவை சொன்ன மாதிரி கார்பரேஷன்ல இருக்கிற வளாகம் கமர்ஷியல் வளாகத்துக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் இல்லாலும் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திருப்பி சிவகாசியில் கிட்டத்தட்ட 100 கனெக்ஷன் அளவு வரைக்கும் கனெக்ஷன் கொடுக்காம இருக்கு. என்ன ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிட்டாங்க. ஆனால் கம்ப்ளீஷன் இல்லாதனால கனெக்ஷன் கொடுக்காம கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் காலமாக இருக்குது. இது உங்க வாயிலாக அமைச்சர் அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியது இன்று மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரிடத்திலே பேசி அது போன்ற நிலுவை இருந்தால் நிச்சயமாக விரைந்து வழங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தியாகராஜன். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது முசிறி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொட்டியத்தில் அருள்மிகு மதுரகாளியம்மன் கோயில் தேர் 2 தேர்கள் ஊர்வலம் வரும். அதற்கு அமைச்சர் அவர்கள் கை வைக்காம பேசுங்க. வளைஞ்சுக்குது சாமி. அதற்கு நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உதவிடம் கம்பி அமைத்து தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் திருத்தேர் செல்லுகின்ற அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் புதைவிட கம்பிகள் அமைப்பதற்காக முக்கிய திருக்கோயில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. சில கோயில்களுக்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிருக்கின்ற அந்த திருக்கோயிலுக்கான பணிகளையும் ஆய்வு செய்யப்படும். தேவை ஏற்பட நிச்சயமாக நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.